வணக்கம். இது தி டீப் டைவ், உங்களுக்காகவே ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல வர்ற அர்ஜுனனோட மனப்போராட்டத்தை பார்க்க போறோம். அவனோட அந்த தர்ம சங்கடம், அதாவது எது சரின்னு தெரியாத ஒரு குழப்பம். ஆமா, கடமைக்கும் உணர்வுக்கும் நடுவுல ஒரு போராட்டம். கரெக்ட். இதுக்கு நாம ஓஷோவோட பகவத்கீதை ஒரு தரிசனம் புத்தகத்துல 2வது உரையில அவர் சொல்ற சில உளவியல் பார்வைகளை எடுத்துக்கிறோம். குறிப்பா அந்த முதல் அத்தியாயம் சூத்திரம் 23லிருந்து 32 வரைக்கும். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த போர்க்கள சூழல்ல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த மனக்குழப்பத்தோட ஆழம் என்ன, அவனோட போராட்டத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு ஓஷோ பார்வையில புரிஞ்சுக்கிறது தான். நிச்சயமா. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். சொல்லுங்க. அர்ஜுனன் கேக்குறான், அதனால கிருஷ்ணர் தேர 2 படைகளுக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்துறாரு. ஓஹோ, அப்போ அர்ஜுனன் பாக்குறான். ஆமா, 2 பக்கமும் யாரு நிக்கறாங்கன்னு பாக்குறான். யாரெல்லாம் இருக்காங்க அங்க? அத பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது? அங்க அவனோட தாத்தா, பீஷ்மர், குரு, துரோணர், அப்புறம் மாமாக்கள், அண்ணன் தம்பிங்க, மகன்க, பேரன்க, நண்பர்கள், மாமனார் மாருங்க, இப்படி எல்லா நெருக்கமான உறவுகளையும் பாக்குறான். சரி. இவங்களை எதிரியா நினைச்சு போருக்கு நிக்கிறத பார்த்த உடனே அவன் மனசு அப்படியே உடைஞ்சு போகுது. தாங்க முடியாத ஒரு பரிதாபம், ஒரு துக்கம் அவன் ஆட்கொள்ளுது. அந்த மனசோட பாதிப்பு அது உடம்புலயும் தெரியுதே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவனோட உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, வாயெல்லாம் உலர்ந்து போகுது. அப்புறம் ஒரு மாதிரி உடம்புல நடுக்கம், மயிர் கூச்சரியுது, கை கால்லாம் சோர்வா போகுது. அவனோட அந்த வில்லு காண்டீபம் இருக்க, அதுவே கையில இருந்து நழுவுது. அப்படியா? தோல் எரியற மாதிரி ஒரு உணர்வு. அப்படியே தளர்ந்து போயிடுறான். சொல்லப்போனா, இந்த போர் வேணாம், இதுல ஒன்னும் நல்லதில்ல, எனக்கு வெற்றி, ராஜ்யம், சந்தோஷம் எதுவும் வேணான்னு சொல்லிடுறான். இது மேலோட்டமா பார்த்தா போர்னால வர பயம் மாதிரி, இல்லனா ஒரு வீரனுக்கு வன்முறையை பார்த்து வர்ற தயக்கம் மாதிரி தெரியுது. ஆனா ஓஷோவோட பார்வை இதை எப்படி வேற மாதிரி சொல்லுது? கரெக்டா கேட்டீங்க. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனனோட பிரச்சனை வன்முறையோ போரோ கிடையாது, அவன் ஒரு சத்திரியன். ஆமா, அதுக்கு தானே பயிற்சி எடுத்திருக்கான். ஆமா, வாழ்க்கை முழுக்க அதுக்குதான் பயிற்சி. எத்தனையோ போர் பார்த்தவன். இங்க அவனோட உண்மையான தர்ம சங்கடத்துக்கு காரணம் பற்றுதல், அட்டாச்மெண்ட், என்னுடையவர்கள் அங்கிற அந்த ஆழமான ஒரு எண்ணம் தான். பற்றுதல் எப்படி இவ்ளோ பெரிய குழப்பத்தை உருவாக்க முடியும்? ஓஷோ பற்றுதலையும் வன்முறையும் ஒன்னாவே பாக்குறாரு, பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது என்னது அப்படின்னு நீங்க ஒன்ன நினைக்க ஆரம்பிக்கும் போதே இது என்னது இல்லைன்னு ஒன்னு உருவாகிடுது. ஆமா, அந்த பிரிவினை வந்துடுது. இந்த நான், என்னுடையதுங்கிற எண்ணம் தான் அகங்காரம். இதுதான் மத்தவங்கள வேறாளு, அந்நியன் அப்படின்னு பார்க்க வைக்குது. ஓஹோ, இந்த பிரிவினை தான் வன்முறையோட ஆணிவேர்னு சொல்றாரு. அதாவது யாருனே தெரியாத எதிரிய கொல்றதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா என் ரத்தம், என் குரு, என் சொந்தம்னு வரும்போது அந்த பற்று தான் அவனை கட்டி போடுது. சரி சரி. மனசு உடைக்குது. அதனால இது வன்முறைக்கு எதிரான நிலைப்பாடு இல்ல, பற்றுதலோட வெளிப்பாடுதான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. ஆனா அந்த போர்க்களத்துல துரியோதனன் மாதிரி ஆளுங்களும் இருந்தாங்களே, அவங்களுக்கும் சொந்த பந்தம், பற்றுதல்லாம் இருந்திருக்குமே, அவங்க ஏன் அர்ஜுனன் மாதிரி இப்படி உடையல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. துரியோதனன் மாதிரி ஆளுங்களுக்கும் பற்றுதல் இருக்கு, வன்முறையும் இருக்கு. ஆனா அவங்க அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. அவங்க அவங்களோட ஆசை, உணர்ச்சிகள் காரணமா கண்மூடித்தனமா செயல்படுறாங்க. ஆனா அர்ஜுனன் அப்படி இல்ல, அவன் யோசிக்கிறான். தாட்ஃபுல். ஆமா, செய்யப்போற காரியத்தோட விளைவு என்னாகும்னு யோசிக்கிறான். இந்த யோசனை தான் அவனோட வேதனைக்கு காரணம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இதே வேதனை தான் அவனோட வளர்ச்சிக்கும் ஒரு வாசலா இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த யோசனை எப்படி வளர்ச்சிக்கு வழி பண்ணும்? ஓஷோ மனிதனை ஒரு பாலம் மாதிரி பாக்குறாரு. மிருக நிலை, அதாவது உணர்ச்சிகளுக்கு மட்டும் அடிமையா இருக்கிற நிலை, துரியோதனன் மாதிரி. சரி. அதுக்கும் தெய்வீக நிலை, அதாவது முழுமையான விழிப்புணர்வு நிலை, கிருஷ்ணர் மாதிரி. இதுக்கும் நடுவுல இருக்கிற பாலம்தான் மனிதன். ஓஹோ, இந்த இடைப்பட்ட நிலை. ஆமா, இந்த இடைப்பட்ட நிலைதான் கஷ்டமானது. குழப்பம், போராட்டம், வேதனை எல்லாம் நிறைஞ்சது. அர்ஜுனன் இந்த பாலத்து மேல நிக்கிறான். அவனோட அந்த யோசனை அவனை மிருக நிலையிலேருந்து மேல கொண்டு வருது. ஆனா தெய்வீக நிலை இன்னும் தொடல. அதனால அந்த வேதனைய அனுபவிக்கிறான். புரியுது. இந்த சங்கடம்தான் அவனை இன்னும் மேல கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த மன போராட்டம் அவன் உடம்ப பாதிக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? மனம்தான் உடம்ப கட்டுப்படுத்துதா? நிச்சயமா.
அர்ஜுனனோட அந்த உடல் தளர்ச்சி நடுக்கம் இதெல்லாம் அவனோட மனசுல என்ன ஓடுதோ அதோட நேரடியான பிரதிபலிப்பு தான். மனம் உடைஞ்சா உடம்பும் தளர்ந்து போகுது. ஆமா, கீதையோட பார்வையில மனம்தான் முக்கியம். சில பேர் உடம்புல வர்ற மாற்றம்தான் உணர்வுக்கு காரணம் சொல்வாங்க. ஆனா இங்க மனசோட நிலைதான் உடம்ப பாதிக்குதுன்னு தெளிவா தெரியுது. அதனாலதான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனனோட உடல் பிரச்சனைக்கு மருந்து கொடுக்காம மனக்குழப்பத்தை தீர்க்க கீதைய சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு தீவிரமான சங்கடமான நிலைமையில இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழி? உடனே ஒரு முடிவுக்கு வர்றது சரியா இருக்குமா? அங்கதான் ஓஷோ ஒரு எச்சரிக்கை தராரு. சங்கடத்தை தீர்க்க அவசரமே படக்கூடாது. பொதுவா நமக்கு கஷ்டம் தாங்க முடியாம உடனே ஒரு சுலபமான வழியை தேடுவோம். ஆமா, எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சா போதும்னு தோணும். நிலைக்கே கொண்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலா அந்த சங்கடத்தை, அந்த குழப்பத்தை, அந்த வேதனைய முழுமையா ஏத்துக்கணும். அதை தவிர்க்காம அதை அனுபவிக்கிறதே ஒரு தவம் மாதிரின்னு சொல்றாரு ஓஷோ. நெருப்புல போட்டா தங்கம் சுத்தமாகற மாதிரி அந்த அனுபவமே நம்மள பக்குவப்படுத்துமா? அருமையா சொன்னீங்க. அதேதான். அந்த சங்கடங்கிற நெருப்புல நம்மளோட அகங்காரம், பற்றுதல் மாதிரி அழுக்குகள் எல்லாம் எரியும் போது நம்மோட உண்மையான சுத்தமான தன்மை வெளியே வரும். ஓஹோ. அந்த சங்கடத்தை தவிர்க்காம அதை முழுசா ஏத்துக்கிட்டோம்னா நமக்குள்ளேயே ஒரு புது சக்தி, ஒரு புது பார்வை உருவாகும். அதுதான் சாட்சி நிலை. சாட்சி. சாட்சி நிலைனா என்ன? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன ஓடினாலும் சரி, நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடம்புல வர்ற மாற்றங்கள் உட்பட எல்லாத்தையும் எந்த ஒரு பற்றும் இல்லாம இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம அமைதியா கவனிக்கிற ஒரு தன்மை. உள்ள இருந்து பாக்குற மாதிரி. ஆமா, அந்த சாட்சி அனுபவத்துல இருக்கும். ஆனா அனுபவத்தால பாதிக்கப்படாது. அது துன்பத்தை பார்க்கும், ஆனா அது துன்பப்படாது. இந்த சாட்சி நிலைய உணர ஆரம்பிக்கிறது தான் அந்த சங்கடத்தை கடந்து போறதுக்கான உண்மையான வழி. கிருஷ்ணர் கீதை முழுக்க அர்ஜுனனை இந்த நிலைக்கு கூட்டிட்டு போகத்தான் முயற்சி பண்றாரு. ரொம்ப ஆழமான பார்வை இது. இன்னைக்கு அர்ஜுனனோட அந்த மனப்போராட்டத்தை ஓஷோவோட பார்வையில கொஞ்சம் விரிவாவே பார்த்தோம். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த என்னோடவன்கிற பற்றுதல்கள் எப்படி நம்ம முடிவுகளையும் நம்ம மன நிம்மதியும் பாதிக்குது? இந்த மாதிரி உள்மன போராட்டங்கள் வரும்போது அதை வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்காம நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலேருந்து வளர்றதுக்கும் ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் யோசிச்சு பாருங்க.